ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு நம்முடைய குருமா சன்னிதானம் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். அதனை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய நட்சத்திர குருமணிகள் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கின்றோம். அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணத்தை தடுத்து நிறுத்து வழக்கில் தன்னுடைய அடிமையாக அவரை வென்று திருவெண்ணைநல்லூருக்கு இறைவன் அவரை அழைத்து சென்று அந்த அருட்துறையில் மறைந்து விடுகின்றார். அதன் பிறகு இடப வாகனத்தில் காட்சி கொடுத்து என்னை பாடுக பித்தா என்று அடியெடுத்து கொடுத்து என்னை பாடுக என்று அருள் செய்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பித்தா பிறை சூடி என்ற பதிகத்தை பாடி அருளுகின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி செந்துருத்திப்பண் மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை பாடுகின்றேன். 2வது தடவை நீங்கள் பாடி பழகிக் கொள்ளுங்கள். சொல்லார் தமிழ் இசை பாடிய தொண்டன் தன்னை இன்னும், சொல்லார் தமிழ் இசை பாடிய தொண்டன் தன்னை இன்னும், பல்லார் உலகினில் நம் புகழ் பாடு என்றொரு பரிவில், பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடு என்று ஒரு பரிவில், நல்லார் வெண்ணை நல்லோர் அருள் துறை மேவிய நம்பல், நல்லார் வெண்ணை நல்லோர் அருள் துறை மேவிய நம்பல், எல்லா உலகு உய்ய புறம் எய்தான் அருள் செய்தான், எல்லா உலகு உய்ய புறம் எய்தான் அருள் செய்தான்.
அந்த திருவெண்ணைநல்லூர் பெருமானை, அந்த அருள்துறையில் இருக்கக்கூடிய பெருமானை அழகிய திருப்பதிகம் பித்தா பிறை சூடி என்று பாடி அந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 3 கனிச்சீர் ஒரு மாச்சீராக அமைய பெற்றது அந்த பதிகம். பித்தா பிறை தேமாங்கனி சூடி பெரு தேமாங்கனி மானே அரு தேமாங்கனி லாலா அது தேமா. அப்படி கணிச்சீர். இதுல இந்த தேமான் தன்பு இதுவும் வைக்கலாம். வைத்தாய் பெண்ணை அது தேமான் தன்பு ஏன்னா தென்பால் வெண்ணெய். அப்போ தென் ஒன்று, வைத்து ஒன்று, தாய் ஒன்று, பெண் ஒன்று, நை ஒன்று. அப்போ தேமான் தன்பு. தென் ஒன்று, பால் ஒன்று, வெண் ஒன்று, நை ஒன்று. அப்போ எல்லாமே 4மே நேராக இருக்கு. அப்போ அதுவும் தேமாந்தன்பு. அந்த தேமாந்தன்பு அந்த மாதிரி இதுவும் வச்சுக்கிடலாம். புளிமாந்தன்பு அந்த இதையும் வச்சுக்கிடலாம். அப்படி அருமையாக அந்த பித்தா பிறை சூடி பதிகத்தை பாடுகின்றார். அந்த பதிகம் எப்படி இருக்கின்றதாம்? சொல்லார் நல்ல சொற்கள் பொருந்திய தமிழ் ஆர் நல்ல தமிழ் சொற்கள் பொருந்திய தூய தமிழ் பொருந்திய இசை ஆர் இசை பொருந்திய. அந்த ஆறுங்கிறத எல்லாத்துலேயும் கொண்டு சேர்க்கணும். சொல்லார் தமிழார் இசையார் அப்படின்ட்டு. ஆறுனா பொருந்திய. அப்போ சொல் தூய தமிழ் இசை இவைகளெல்லாம் பொருந்த அந்த பதிகத்தை பாடினார். பாடிய தொண்டன் தன்னை இன்னும் அந்த தொண்டனாகிய வன்தொண்டனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுவாமி திரும்பவும் அவரிடத்தில் கூறுகின்றார். இறைவன் அவரிடத்தில் மீண்டும் கூறுகின்றார். ஆயிரம் தானே இருக்கு. அந்த தொண்டன் தன்னை அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் இன்னும் இறைவன் கூறுகின்றார். பல்லாறு உலகினில் இந்த பல வகையான அந்த உலகத்தில் நம் புகழ் பாடு, என்னுடைய புகழை நீ பாடுவாயாக என்று உரு பரிவில். உறுதல் அப்படின்னா அந்த சிவபெருமானை உற வேண்டும், சென்றடைய வேண்டும் என்ற பரிவின் காரணமாக, தன்னை மீண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடைய வேண்டும் என்ற பரிவின் காரணமாக என்று உரு பரிவில் அருள் செய்தான். அந்த பரிவோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் அருள் செய்தான். அந்த பெருமான் எப்படிப்பட்டவன்? நல்லார் வெண்ணை நல்லூர் அருள் துறை மேவிய நம்பன். நல்லார் நல்லவர்களெல்லாம் வாழக்கூடிய. அதனாலதான் மிகச் சரியான தீர்ப்பை அவர்கள் சொன்னார்கள். ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாக முடியுமா? அந்த சபையில இருந்த நடுவர்கள்லாம் அந்தணர்கள். ஆனால் அப்படி அல்ல, அவர்கள் நன்கு தீர விசாரித்து அடிமையாக முடியும்ட்டு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதனாலதான் நல்லார். அப்படிப்பட்ட நல்லவர்களெல்லாம் வாழக்கூடிய அந்த வெண்ணை நல்லூர், அந்த திருத்தலம், அந்த திருத்தலத்தில் இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம் அருள் துறை.
அந்த அருள் துறையுள் மேவிய நம்பன், அங்கு தங்கி இருக்கக்கூடிய, அங்கு வீற்று இருக்கக்கூடிய நம்பன் சிவபெருமான். இறைவன் ஒருவனே நம்பிக்கைக்கு உரியவன். ஆகையினால் அவனுக்கு நம்பன், நம்பான், நம்பி அதெல்லாம் அவனுக்கு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதியத்துல நம்பி நம்பி நம்பினே பாடுவார். அது மற்ற இதுல கூட வரும், நம்பி கெட்டவர் எவரையா, உம்மை நம்பி கெட்டவர் எவரையா. அது மாதிரி சுவாமியை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது. அப்படி அந்த நம்பன் எல்லா உலகு உய்ய புறம் எய்தான். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் கூட்டங்கள், அந்த உயிர் கூட்டங்கள் எல்லாம் உய்வதற்காக அந்த திரிபுர சம்ஹாரத்தை அவன் செய்தான், புறம் எய்தான், திரிபுர சம்ஹாரத்தை செய்தான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இவ்வாறு அருள் செய்தான். நீ என்னை உலகினில் நம்முடைய புகழை பாடுவாயாக என்று அந்த வெண்ணெய் நல்லூரில் இருக்கக்கூடிய பெருமான், திரிபுர சம்ஹாரம் செய்த அந்த திரிபுராந்தகனாகிய அந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இவ்வாறு அருள் செய்தார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாடல் சொற்சுவை நல்ல இனிமையான தூய தமிழ் சுவை, இசை இதெல்லாம் சேர்த்து பாடினார். அதனாலதான் வள்ளுவரும் சொல்லும்போது, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னுட்டு. ஒரு சொல் சொன்னாலும் அந்த சொல்ல முதல்ல காப்பாற்றணும். மிகச் சரியான சொல்லை மிகச் சரியான இடத்தில் நாம் தேர்ந்தெடுத்து அமைக்க வேண்டும். அதான் இங்கிலீஷ்ல ஆப்டான வார்த்தை அப்படின்பாங்க. ஆப்டான வார்த்தை அப்படின்ட்டு. அப்படி அழகான சொற்களை தேர்வு செய்து அந்த பதியத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார்களாம். அது அடுத்து உரு பரிவில் அப்படின்னா தன்னை உற வேண்டும் என்ற பரிவு, தன்னை இந்த பிறவியிலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடைய வேண்டும் என்ற பரிவின் காரணமாக சுவாமி சொன்னாராம், இனி ஒரு பிறவி வேண்டாம், இந்த பிறவியிலேயே முடிச்சுட்டு மீண்டும் கைலாயத்திற்கு வருவதற்காக பரிவோட சுவாமி என்னுடைய புகழை நீ பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரெண்டாவது திரிபுர சம்ஹாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும் போது முப்புறமாவது மும்மல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற அந்த மும்மதங்களும் அவர்களை விட்டு நீங்குதல், வலிமை இழந்து அது இறைவனை அடைவதற்கு துணை செய்யக்கூடிய இன்ப மலமாக அது மாற வேண்டும். அதனாலதான் அந்த திரிபுர சம்ஹார பெருமானை இங்கே சேக்கலார் பெருமான் கூறுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அந்த மும்மலத்தை நீக்கி அதை இன்ப மலமாக இப்பொழுது ஆக்கியவர் அந்த பெருமான். அதனாலதான் இங்கு அந்த திரிபுராரியை பற்றி குறிப்பாக சேக்கலார் பெருமான் அருளி செய்கின்றார். அடுத்த பாடல் அயலோர் தவம் முயல்வார் பிறர் அன்றே மனம் அழியும், அயலோர் தவம் முயல்வார் பிறர் அன்றே மனம் அழியும், செயலால் நிகழ் புத்தூர்வரு சிவவேதியன் மகளும், செயலால் நிகழ் புத்தூர்வரு சிவவேதியன் மகளும், உயர் நாவலர் தனிநாதனை ஒழியாதுணரு வழியில், உயர் நாவலர் தனிநாதனை ஒழியாதுணரு வழியில், பெயராது உயர் சிவலோகமும் எளிதாம்பகை பெற்றாள்,
பெயராது உயர் சிவலோகமும் எளிதாம்பகை பெற்றாள். இப்போ அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய மகளினுடைய ஒரு நிலைமையை, அவருக்கு கிடைத்த பேரருளை எடுத்து சொல்ல வேண்டும். அதை இந்த பாட்டில் சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அதாவது தாம் அறிந்த பிற தவங்களில் கைமை நோன்பில் முயல்பவர் பிறர் மனத்தை தொடங்கும் அன்றே அழிந்ததார் அப்படின்னு. அதாவது அயலோர் தவம் முயல்வார் அப்படின்னா அந்த கைமை நோன்பில் வேறு தவம் முயல்வார் அப்படின்னுட்டு அது பொருள். அன்றே மனம் அழியும் செயலால், அந்த திருமணத்து அன்றே அந்த திருமணமானது அழிந்து நிற்கின்றது. திருமணமே நடக்கல. ஆகையினால் நிகழ்புத்தூர், இப்படிப்பட்ட செயல் நிகழ்ந்த அந்த புத்தூரில் வரு சிவவேதியன் மகளும், அங்கு பிறந்த அந்த சிவவேதியனாகிய அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய மகளும் இப்பொழுது சிவலோகத்தை அடைந்தார்கள். எப்படி அப்படின்னா, உயர் நாவலர் தனிநாதனை, அந்த உயர்ந்த திருநாவலூரில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற நாதனாகிய நம்பியாரூரரை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஒழியாது உணர்வழியில், அவரை விட்டு நீங்காது இடைவிடாது அவரை உணர்ந்து கொள்ளக்கூடிய, அவரை உணர்ந்து அப்படிப்பட்ட வழியில் பெயராது, அந்த வழியிலிருந்து நீங்காது உயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றார். உயர்ந்த சிவலோகத்தை மிக எளிதாக அந்த அம்மையார் பெற்றார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே நினைந்து அவர்கள் சிவலோகத்தை அடைந்தார்கள். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைச்சாலே நம்ம சிவலோகத்தை அடையலாம் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிகின்றது. நம்பியாண்டார் நம்பி சொல்லும்போது 11ஆம் திருமுறையில ஞான சம்பந்தர வாழ்த்தினாலே நமக்கு சிவலோகம் கிடைக்கும் அப்படிங்கிறார். பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சே, பிரமாபுரத்து மறுவரு பொற்கழல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால் வெறியுறு கொன்றை மறியுறு செங்கை விடையெடுத்த பொறியுறு பொற்கொடி எம்பெருமான் அமர் பொன்னுலகே. பொற்கொடி அம்மை, எம்பெருமான் அமர் பொன்னுலகம், அந்த சிவலோகம் எளிதாக கிடைக்கும். பெறுவது நிச்சயம், சிவலோகம் பெறுவது நிச்சயம். நீங்கே பயப்படாத. ஆனா நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? ஞான சம்பந்தரை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ உனக்கு அந்த சிவலோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதைத்தான் இங்கேயும் அந்த அம்மையார் அந்த நம்பியாரூரரை அப்படியே நினைத்து கொண்டே அவர்கள் வாழ்ந்து சிவலோகத்தை அடைகின்றார்கள். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைச்சாலே நமக்கு சிவலோகம் கிடைக்கும். ஞான சம்பந்தரை வாழ்த்தினால் நமக்கு சிவலோகம் கிடைக்கும். அப்பர் பெருமானை நினைத்து கொண்டே இருந்தால் நமக்கு சிவலோகம் கிடைக்கும். அதனாலதான் அவர்கள் சிறப்பு. அதாவது மணப்பெண் அந்த அம்மையார் தம் நாயகனை, தன்னுடைய நாயகனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உடம்பிற்கு நாயகனாக கொள்ளாது தியான பொருளாகிய உயிர்நாதனாக கொண்டு ஒழுகினார்கள். அவர்கள் உயிருக்கு நாதனாகவும்
தியான பொருளாகவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வைத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை கழித்தார்கள், ஒழுகினார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் இப்பொழுது அவர்கள் பிரியவில்லை, என தியானித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையினால் அவரையும் பிரியாது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பிரியாது, சிவலோகத்துக்கு எளிமையான வழியையும் அவர்கள் பெற்றார்கள். சிவலோகத்துக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணல, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைச்சுக்கிட்டே அப்படியே சிவலோகத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அப்படிங்கிறத இதுல அந்த அம்மையாருக்கு நடந்த ஒரு அம்மையாருக்கு கிடைத்த சிவலோகத்தை பற்றியும் இதில் கூறுகின்றார்கள். நல்ல சொற்கள் பொருந்திய, தூய தமிழ் பொருந்திய, பண் இசை பொருந்திய பாடல்களை அந்த வெண்ணெய்நல்லூர் பெருமான் மீது பாடிய அந்த தொண்டனாகிய வன்தொண்டனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து இறைவன் கூறுகின்றார். இன்னும் இனி வரும் காலங்களில் பல வகையாக பல நெறிகளில் இந்த உலகத்தில் நம்முடைய புகழை நீ பாடுவாயாக என்று அவருக்கு அருள் செய்கின்றார். ஏனென்றால் அவர் இந்த பிறவியிலேயே தன்னை மீண்டும் கைலாயத்திற்கு வந்து சேர வேண்டும் என்ற பரிவினார், அந்த தம்மை உற வேண்டும், தம்மை அடைய வேண்டும் என்ற பரிவின் காரணமாக இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்கின்றார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? நல்லவர்களெல்லாம் வாழக்கூடிய அந்த வெண்ணெய்நல்லூர் அருள்துறையில் வீற்றிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உரியவன். எல்லா உலகத்தில் உள்ள உயிர்களும் உய்வதற்காக திரிபுர சம்ஹாரத்தை செய்தவன். எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த திரிபுர சம்ஹாரம் நடக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக அந்த திரிபுர சம்ஹாரத்தை செய்த அந்த பெருமான் இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்தார். மேலும் தாம் அறிந்த பிற தவங்களிலே கைமை நோன்பில் முயல்பவர் பிறர் மனத்தை தொடங்கும் அன்றே அழிந்ததால், அந்த அம்மையாருக்கு அந்த திருமணம் அன்றே அது அழிந்தது. அப்படிப்பட்ட செயல் நிகழ்ந்த அந்த புத்தூர், அந்த புத்தூரில் பிறந்த அந்த சிவவேதியனாகிய புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய மகளாகிய அந்த அம்மையார், அந்த மணப்பெண் உயர்ந்த அந்த திருநாவலூரராகிய நம்பி ஆரூரராகிய அந்த ஒப்பற்ற நாதனை, அந்த நம்பி ஆரூரரை ஒழியாது, அவரை விட்டு நீங்காது, அவரை மனதில் தியான பொருளாக உயிர் நாதனாக வைத்து உணரக்கூடிய அந்த வழியை பின்பற்றி அந்த வழியிலிருந்து நீங்காது உயர்ந்த சிவலோகத்தையும் மிக எளிதாக அந்த அம்மையார் பெற்றுக்கொண்டார்கள். அந்த அம்மையார் சிவலோகத்தை அடைந்தார்கள். சிறிது காலம் அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டுமே நினைந்து அவர்கள் சிவலோகத்தை அடைந்தார்கள். அதாவது அந்த மணப்பெண்ணானவள் தம் நாயகனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உடம்புக்கு நாயகனாக கொள்ளாது தியான பொருளாக கொண்டும் தன்னுடைய உயிருக்கு நாதனாக கொண்டும் ஒழுகினமையால் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பிரியாது சிவலோக வழியையும் அந்த அம்மையார் எளிதாக பெற்றார்கள். அடுத்த பாடல். நாவலர்கோன் ஆரூரன் தன்னை வெண்ணெய்நல்லூரில், நாவலர்கோன் ஆரூரன் தன்னை வெண்ணெய்நல்லூரில் மேவும் அருள் துறை அமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதற்பின், மேவும் அருள் துறை அமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதற்பின் பூவலரும் தடம் பொய்கை திருநாவலூர் புகுந்து, பூவலரும் தடம் பொய்கை திருநாவலூர் புகுந்து தேவர் பிரான் தன்னை பணிந்து திருப்பதிகம் பாடினார். தேவர் பிரான் தன்னை பணிந்து
திருப்பதிகம் பாடினார். தத்தரிந்தான நாவலர்கோன் ஆரூரன். அந்த திருநாவலூருக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த ஆரூரனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவ்வாறு சிவபெருமான் வெண்ணெய் நல்லூரில் மேவும் அருட்துறை அமர்ந்த வேதியர். அந்த திருவெண்ணெய் நல்லூர் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானமாகிய அந்த அருள்துறை, அந்த அருள்துறையில் அமர்ந்த அந்த வயதான வேதியராக வந்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தனக்கு அடிமையாக ஆக்கி கொண்டதற்கு பிறகு இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவெண்ணெய்நல்லூரை விடுத்து அப்படியே தல யாத்திரை அவர்கள் செல்கின்றார்கள். அவர்கள் முதலில் திருநாவலூருக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அவங்க பிறந்த ஊர் திருநாவலூர். அந்த திருநாவலூர் எப்படிப்பட்ட திருத்தலம்? பூவலரும் தடம்பொய்கை திருநாவலூர். பூக்களெல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த பொய்கை நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த திருநாவலூர் என்கின்ற திருத்தலத்திற்கு சென்று, தான் பிறந்த ஊருக்கு சென்று தேவர் பிரான் தனை பணிந்து, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய கால்களில் விழுந்து வணங்கி திருப்பதிகம் பாடினார். அந்த சுவாமிக்கு ஒரு திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார்கள். அப்போ இந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. நிறைய பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுதாங்க, நமக்கு நிறைய எல்லா பதிகங்களும் கிடைக்கல. அப்படி கிடைக்காமல் போன பதிகத்தில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா, திருநாவலூருக்கு ஒரு பதிகம் இருக்கு, கோவலன் நான்முகன் அப்படிங்கிற பதிகம் இருக்கு. ஆனா அந்த பதிகத்தை ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல தான் அந்த பதிகத்தை நம்ம பார்க்க முடியுது, பெரிய புராணத்துல. அந்த புராணத்துல அந்த இதுல தான் வந்து மீண்டும், அதாவது இப்போ ஒரு தடவை தரிசனம் பண்ணியாச்சு திருநாவலூரை, திரும்ப அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல எல்லாரும் தரிசனம் பண்ண வரும்போது தான் அந்த கோவலன் நான்முகன் பதிகத்தை பாடினார் அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். அதாவது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல 170வது பாடல். மேவிய அத்தொண்டர் குழாம் இடைந்து அற என்று எழும்போசை மூவுலகும் போய் ஒலிப்ப முதல்வனார் முன்பு எய்தி ஆவியினும் அடைவுடையார் அடிக்கமலத்து அருள் போற்றி கோவலன் நான்முகன் எடுத்து பாடியே கும்பிட்டார் அப்படின்னு குறிப்பா கோவலன் நான்முகன் பதியத்தை பாடுனாங்க அப்படின்னுட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. அதனால இந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல வரும்போது நம்ம அந்த கோவலன் நான்முகன் பதிகத்தை பார்க்கலாம். இப்பொழுது இந்த திருநாவலூருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடல் பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. நாம் செய்த தவக்குறைவு, நிறைய பதிகங்கள் கிடைக்காம போயிட்டு, அதுல இதுவும் ஒன்று அப்படின்னு. அதான் அந்த திருநாவலூரில் புகுந்து தேவர் பிரான் தனை பணிந்து திருப்பதிகம் பாடினார். அங்கே ஒரு பதிகம் பாடியிருக்கிறாங்க திருநாவலூர்ல. உபச்சாரத்துக்கு கோவலன் நான்முகன் பதிகத்தை நம்ம வச்சுக்கிடலாம். அந்த இதை வந்து இப்ப திருநாமநல்லூர் அப்படின்னுட்டு சொல்றாங்க.
நாவல் மரம் தலவிருட்சம். நாவலேஸ்வரர் சுந்தராம்பிகை. நாவலேஸ்வரர் சுவாமி பேரு, சுந்தராம்பிகை அம்பாள் பேரு. அது அப்படி இந்த திருநாவலூருக்கு சென்று முதல்ல ஒரு பதியம் நமக்கு பாடுறாங்க. ரெண்டாவது பதியம், முதல் பதியம் பித்தாப்பிறை சூடி, அதுக்கப்புறம் இந்த திருநாவலூருக்கு பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்த பாடல் சிவனுரையும் திருத்துறையோர் சென்றணைந்து தீவினையால், சிவன் உரையும் திருத்துறையோர் சென்றணைந்து தீவினையால், அவனெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு, அவனெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு, தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன் நின்று, தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன் நின்று, பவநெறிக்கு விலக்காகும் திருப்பதிகம் பாடினார், பவநெறிக்கு விலக்காகும் திருப்பதிகம் பாடினார். சிவன் உரையும் திருத்துறையூர் சென்று அடைந்து. இப்ப திருநாவலூர்ல இருந்து திருத்துறையூர் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வராங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்துறையூர் சென்றடைந்து அந்த திருத்துறையூர் திருத்தலத்திற்கு வந்து தீவினையால் அவநெறியில் செல்லாமே தடுத்தாண்டார். சுவாமியை பார்த்து கூறுகின்றார், என்னுடைய தீவினையின் காரணமாக நான் மீண்டும் அந்த பிறவிக்கு ஏதுவாகிய அந்த அவநெறியில் செல்லாமல் நீ என்னை தடுத்து உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட பெருமானே அப்படிங்கிறார். இதுல இந்த தீவினை அப்படிங்கிறதுக்கு தீய வினை அப்படின்னுட்டு எடுத்துக்கிடலாம். இன்னொன்று அந்த வேள்விகள் வளர்த்து அந்த வேள்வியின் முன்பு நடத்தக்கூடிய திருமண வினை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இந்த தீவினைங்கிறதுக்கு வேள்விகள் வளர்த்து அந்த தீயை சாட்சியாக வைத்து செய்யக்கூடிய திருமண நிகழ்வு, அந்த வினை. அந்த திருமண நிகழ்வால் மீண்டும் நான் பிறவிக்கு செல்லாமல் என்னை நீ தடுத்தாண்டா. இன்னும் இரண்டு பொருள்ல இந்த தீவினைங்கிறதுக்கு எடுத்துக்கிடலாம். ஒரு முதல் பொருள் வந்து நான் செய்த தீவினை, தீய வினை. இன்னொரு பொருள் அந்த நெருப்பு ஹோம நெருப்பு வளர்த்து வேள்வி வளர்த்து அந்த வேள்வியில் தீயை சாட்சியாக வைத்து செய்யக்கூடிய திருமண நிகழ்வு அப்படின்ட்டு இரண்டு பொருளாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்னை நீ உன்னுடைய அடிமையாக தடுத்து என்னை ஆண்டு கொண்டார். அடியேற்கு தவநெறி தந்து அருள். எனக்கு இன்றைய தினம் தவ வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வழியை நீ எனக்கு தந்து அருள்வாயாக என்று தம்பிரான் முன்னின்று, அந்த சிவபெருமான் முன்னிலையில் நின்று, எது திருத்துறையூரில் இருக்கக்கூடிய தம்பிரான் அந்த சிவபெருமான் முன்னிலையில் நின்று பவநெறிக்கு விளக்கு ஆகும் திருப்பதிகம் பாடினார். பவநெறின பிறவி நெறி, அந்த பிறவி நெறியை விளக்கக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை அங்கே பாடினார். மீண்டும் பிறவி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை இறைவன் முன்பு பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த பதிகம் வந்து பார்த்தீங்கன்னா தக்கராகப்பன்ல உள்ள பதிகம். இந்த பதிகத்தில் உள்ள ஒரு விசேடம் என்ன அப்படின்னா, எல்லா பாட்டுலையும் முடிவில் 4வது வரியில 4 வரி பாட்டு, 4வது வரியில
எனக்கு நீ தவநெறி தந்தருள் அப்படின்னுட்டு அப்படி உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே அப்படின்ட்டு முடிப்பாங்க. தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, அத்தா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, எந்தாய் உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, விரும்பா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, வேடா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, நாதா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, ஐயா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, அண்ணா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தேவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன். தவநெறியை வேண்டிக்கிட்டே இருக்கும் பதிகம் முழுவதும். கடைசியில பதிகத்தினுடைய பலனை சொல்லும் பொழுது இந்த பதிகத்தை பாடுனா பாடக்கூடியவர்களும் தவநெறியை பெறுவார்கள் அப்படின்னுட்டும் கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பதிகம். முதல் பாடல் கடைசி பாடல் பாடுகின்றேன். ஒரு வரியை 2 தடவை பாடுவேன். 2வது தடவை நீங்க பாடி அந்த 2வது தொடர் சொல்லும்போது பாடி பழகிக் கொள்ளுங்கள். பண் தக்கராகம் ஆதிதாளம் தள்ளி எடுக்கணும். மலைய ஒரு வரியில 4 வார்த்தைகள் இருக்கும். 1 3 1 3ன்னு நிற்கும். மலையார் ஒரு அட்சரம், அருவி 3 அட்சரம், திரள்மா ஒரு அட்சரம், மணியுந்தி 3 அட்சரம், 8 அட்சரம். மலையார் அருவி திரள் மாமணி உந்தி, மலையார் அருவி திரள் மாமணி உந்தி, புலையார கொணர்ந்தெற்றியோர் பெண்ணை வடவாள், புலையார கொணர்ந்தெற்றியோர் பெண்ணை வடவாள், கலையாரல் கொல் கண்ணியர் ஆடும் துறையோர், கலையாரல் கொல் கண்ணியர் ஆடும் துறையோர், தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே, தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே, செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன், செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன், கையால் தொழுதேத்தப்படும் துறையோர் மேல், கையால் தொழுதேத்தப்படும் துறையோர் மேல், பொய்யா தமிழ் ஊரல் உரைத்தன வல்லார், பொய்யா தமிழ் ஊரல் உரைத்தன வல்லார், மெய்யே பெறுவார்கள் தவநெறி தானே, மெய்யே பெறுவார்கள் தவநெறி தானே. அப்போ இந்த பதிகத்தை பாடுகின்றார்கள். இந்த பதிகம் பவநெறிக்கு விலக்கு ஆகும் திருப்பதி. பவம்னா பிறவி, மீண்டும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இப்படி 84 100,000 தாய் வயிற்றுல பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்கிறது மாதிரி அந்த பிறவி நெறிக்கு இந்த பதிகத்தை பாடினா ஒரு விலக்கு, பிறவி நெறியை நீக்கக்கூடிய பிறவியை நீக்கக்கூடிய ஒரு பதிகம். அப்படிப்பட்ட இந்த பதிகத்தை பாடினார். ஏன்னா அந்த பதிக பலனே சொல்றார், மெய்யே பெறுவார்கள் தவநெறி தானே. இந்த பதிகத்தை பாடக்கூடியவர்கள் சத்தியமாக சத்தியமிட்டு ஆணையிட்டு சொல்கின்றார்கள், தவநெறியை அவர்கள் பெறுவார்கள், இது சத்தியம் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். எல்லா பதிகத்திலையும் உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னு முடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம். இந்த
இது நடுநாட்டு தலத்துல 15வது தலம். இப்போ திருத்தழூர் அப்படிங்கிற மாதிரி வழங்கப்படுகிறது. மேலும் இந்த ஊர்ல தான் நம்முடைய சகலாகம பண்டிதராகிய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அவதாரம் செய்கின்றார்கள். இந்த கோயிலுக்கு நேர் எதிர்க்க ஒரு தெரு, அந்த ஒரு தெரு தூரத்துல அருளந்தி சிவாச்சாரியார் சுவாமிகளினுடைய அந்த ஆலயம் இருக்கின்றது. அது அதனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க அந்த அருளந்தி சிவாச்சாரியாரினுடைய ஆலயத்தையும் தரிசனம் செய்து வர வேண்டும். ரொம்ப ஒரு நிமிஷம் நடந்தோம்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம். சுவாமி துறையூர்நாதர், தேவியார் பூங்கோதை நாயகி அப்படின்னுட்டு அம்பிகையினுடைய பெயர். நாவலர் கோனாகிய அந்த ஆர்வூரனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த அருள்துறையில் என்கின்ற இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் வயதான வேதியராக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய அடிமையாக ஆட்கொண்டு கொண்டதற்கு பிறகு இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தல யாத்திரை செல்கின்றார்கள். முதலில் அவர்கள் திருநாவலூர் திருத்தலத்திற்கு செல்கின்றார்கள். தான் பிறந்த ஊராகிய திருவெண்ணைநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருநாவலூருக்கு செல்கின்றார்கள் அடியார்கள் கூட்டத்தோடு. அந்த திருநாவலூர் எப்படிப்பட்ட வளம் மிகுந்தது, பூக்களெல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த மிக பெரிய பொய்கைகள், அந்த நீர்நிலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த திருநாவலூருக்கு அவர் செல்கின்றார். பூனா இங்க தாமரைப்பூ, தாமரை பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய தடாகம், தாமரை தடாகம். அந்த பொய்கைகள் சூழ்ந்த திருநாவலூர் திருத்தலத்திற்கு சென்றடைந்து அங்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பணிந்து எழுகின்றார். கீழே விழுந்து பணிந்து எழுந்து அங்கே ஒரு திருப்பதிகம் பாடுகின்றார். அந்த திருப்பதிகம் தான் தக்கராக பண்ணில் அமைந்த மலையார் அருவி திரள்மா மணியுந்தி என்கின்ற பதிகம். அதில் எல்லா பாடல்களிலும் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று தவநெறியை வேண்டி பாடுகின்றார். அந்த பதிகத்தினுடைய நிறைவில் இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்கள் சத்தியமாக தவநெறியை பெறுவார்கள் என்று அந்த பதிகத்தினுடைய பலனையும் கூறுகின்றார். அந்த பதிகத்தில் யார் பாடினார் என்று தன்னுடைய பெயரையும் பதிகின்றார். நாவலூர் மன்னன் அப்படின்னுட்டு பதிகின்றார். மேலும் இல்ல தவறா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. அந்த பூவலரும் தடம்பொய்கை திருநாவலூர் புகுந்து, அதை சொல்றது பதிலாக நான் இதுக்கு வந்துட்டேன், துறையூருக்கு வந்துட்டேன், தவறு. அந்த பூக்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொய்கைகள் சூழ்ந்த திருநாவலூருக்கு சென்று சேருகின்றார். அங்கு இருக்கக்கூடிய தான் பிறந்த ஊராகிய அந்த திருநாவலூருக்கு சென்று சேர்ந்து, முன்னால உள்ள அந்த தவறான இதை எடுத்துக்கிடாதீங்க, இப்ப சரியான இதை சொல்லிட்டு வர. அந்த திருநாவலூருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கு தலைவனாகி அந்த பெருமானினுடைய திருவடிகளை பணிந்து அங்கே ஒரு பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. நாம் செய்த தவக்குறைவு. நிறைய பதிகம் பாடியிருக்காங்க, அதுல இந்த திருநாவலூருக்கு பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. கோவலன் நான்முகன் என்ற பதிகம் கிடைத்திருக்கிறது. அது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் குறிப்பிட்டு சேர்க்கிறார். அந்த பதிகத்தை பாடியதனால் அதை இங்கே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் திருநாவலூரில் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த திருநாவலூரில் இருக்கக்கூடிய பெருமான் நாவலேஸ்வரர், சுந்தராம்பிகை,
தலவிருட்சம் நாவல் மரம். இந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. அதன் பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்துறையூர் என்கின்ற திருத்தலத்திற்கு சென்று சேருகின்றார்கள். அங்கு தீவினையால் அந்த பெருமானை பார்த்து புகழ்ந்து கூறுகின்றார். திருத்துறையூர் பெருமானை பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார், என்னுடைய தீவினையின் காரணமாக பிறவிக்கு செல்லக்கூடிய அந்த அவநெறியில் நான் செல்லாதபடி திருமணத்தன்று வந்து என்னை தடுத்து உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட பெருமானே என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அந்த வேள்விகள் வளர்த்து அந்த நெருப்பை சாட்சியாக வைத்து திருமணம் முடிக்கக்கூடிய அந்த தீவினையை தடுத்து நிறுத்தி அந்த நான் மீண்டும் பிறவி நெறிக்கு செல்லாமல் என்னை தடுத்து உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட பெருமானே என்று திருத்துறையூர் பெருமானை புகழ்ந்து கூறுகின்றார். மேலும் அந்த பெருமானிடத்தில் வேண்டுகின்றார், திருத்துறையூர் பெருமானே, அடியேனுக்கு நீ தவநெறியை தந்து அருள வேண்டும், தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்தருள வேண்டும் என்று தம்பிரானாகிய அந்த திருத்துறையூர் சிவபெருமான் முன்னிலையில் நின்று ஒரு பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகம் எப்படிப்பட்ட பதிகம் என்றால், பிறவி நெறியை நீக்கக்கூடிய பதிகமாக அது இருக்கிறது. பிறவியை நீக்கக்கூடிய பதிகமாக அது இருக்கின்றது. பவநெறிக்கு விலக்கு ஆகும் அந்த பதிகத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார். அந்த பதிகத்தில் எல்லா பாடல்களிலும் 4வது வரியில் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே அத்தா எந்தாய் அப்படின்னுட்டு எல்லா பாடல்கள்லையும் அந்த தவநெறியை எனக்கு தந்தருள் அப்படின்னுட்டு கேட்கின்றார். கடைசியில் முடியக்கூடிய அந்த பாடலில் யார் பாடியது என்று அதையும் பதிவு செய்து, நாவலூர் மன்னன் என்று பதிவு செய்து, நிறைவாக இந்த பாடலை பாடக்கூடியவர்களும் சத்தியமாக அவர்கள் தவநெறியை பெறுவார்கள் என்று பதிக பலனையும் அதில் கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகமாக இந்த திருத்துறையூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதிகம் இருக்கின்றது. அடுத்த பாடல், முதல்ல கொஞ்சம் திருநாவலூரையே திருத்துறையூர்னு நினைச்சு சொல்லிட்டேன். அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்த பாடல், புலன் ஒன்றும் படி தவத்தில் பொறிந்த நெறி கொடுத்தருள, புலன் ஒன்றும் படி தவத்தில் பொறிந்த நெறி கொடுத்தருள, அலர் கொண்ட நரும் சோலை திருத்துறையோர் அமர்ந்தருளும், அலர் கொண்ட நரும் சோலை திருத்துறையோர் அமர்ந்தருளும், நிலவும் தன் புனலும் ஒளீர் நீழ்சடையோன் திருப்பாதம், நிலவும் தன் புனலும் ஒளீர் நீழ்சடையோன் திருப்பாதம், மலர் கொண்டு போற்றி செய்து வந்தித்தார் வள் தொண்டர், மலர் கொண்டு போற்றி செய்து வந்தித்தார் வள் தொண்டர். சுவாமியும் அந்த திருத்துறையூரில் இருக்கக்கூடிய சுவாமியும் அவருடைய வேண்டுதலைக்கு அப்படியே அருள் செய்கின்றார். புலன் ஒன்றும்படி, அதாவது புலன்கள் தத்தம் வழியில் செல்லாது இறைவனிடத்தில் ஒன்றும்படி, அந்த புலன் ஒன்றும்படி தவத்தில் புரிந்த நெறி. ஒன்றும்படி, அந்த படிங்கிறது கீழ்ப்படிதல்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம்.
தவத்தில் புரிந்த நெறி கொடுத்து அருள. புரிந்த அப்படின்னா இடைவிடாது நிற்றல் அப்படின்னு அர்த்தம். புரிந்தன்னு அர்த்தம் இடைவிடாது நிற்றல். அப்ப தவத்தில் இடைவிடாது நிற்கக்கூடிய அந்த நெறியை கொடுத்து அருள் செய்தார் சுவாமி. கொடுத்து அருள. அம்மா அலர்கொண்ட நறுஞ்சோலை, அந்த நல்ல மலர்கள் மலர்ந்து வாசனை தரக்கூடிய அந்த சோலைகள் சூழ்ந்த திருத்துறையூர். அந்த திருத்துறையூரில் அமர்ந்து அருளும், அங்கே அமர்ந்து வீற்றிருக்கக்கூடிய பெருமான், அருள் செய்யக்கூடிய பெருமான். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? நிலவும் சடையில், நிலவை சடையில் அணிந்தவன், தன் புனல் குளிர்ச்சி பொருந்திய கங்கை ஆற்றை சடையில் அமர வைத்திருக்கக்கூடியவன். இவைகளெல்லாம் அப்படி ஒளி பொருந்திய நீண்ட சடையில் இந்த நிலவையும் கங்கையையும் வைத்திருக்கக்கூடிய பெருமான், நீண்ட சடையை உடைய பெருமான், ஒளி பொருந்திய சடையை உடைய பெருமான். அந்த பெருமானினுடைய திருப்பாதம், அந்த பெருமானினுடைய திருப்பாதத்தை மலர் கொண்டு போற்றி செய்து வந்தித்தார் வன் தொண்டர். அப்போ மலர் அப்படின்னா இங்கே தாமரை மலர், மல்லிகைப்பூ, எல்லா மலர்களையும் அந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கிடலாம். இன்னொன்று, அந்த மலர் கொன்று இறைவனைக்கு அந்த மலர்களை அர்ச்சனை செய்து பதிகத்தை பாடி அவர் வணங்கினார் அப்படின்னுட்டும் வன் தொண்டர் அப்படின்னுட்டும் எடுத்துக்கிடலாம். இன்னொரு இது என்ன அப்படின்னா, மலர் அப்படின்னா கிருதய தாமரை, நம்முடைய இதயமாகிய அந்த தாமரை போ, இதயம் தனிலிருந்து கிருபையாகி. அப்போ மலர் கொண்டு போற்றி அந்த திருப்பாதத்தை தன்னுடைய அகமலராக இருக்கக்கூடிய அந்த தாமரை மலரில், தன்னுடைய இதய மலரில், அந்த உள்ள மலரில் வைத்து அகப்பூசை செய்தார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்போ இசைத்து வந்தித்தார் அப்படின்னா பதிகம் பாடி வணங்கினார்ங்கிறது புறப்பூசை. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவாச்சாரியார் அப்படிங்கிறதுனால அகப்பூசைக்கும் உரியவர், புறப்பூசைக்கும் உரியவர் அவர். ஆகையினால் இந்த மலர் கொண்டு போற்றி அப்படிங்கிறத அகப்பூசை என்று எடுத்துக்கொண்டும், இசைத்து வந்தித்தார் வன் தொண்டர் என்பதை புறப்பூசையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை என ரெண்டுக்கும் உரியவர், அந்த உரிய குலத்தை சார்ந்தவர் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படிப்பட்ட அந்த திருத்துறையூர் பெருமானை அகத்திலும் வைத்து புறத்திலும் அவரை பூஜை செய்தார் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப புலன் ஒன்றும்படி அப்படின்னா, புலன்கள் தத்தம் வழியில் நம்மை இழுத்து கொண்டு செல்லும். என் உடன் பிறந்த ஐவரும் பகையே, யார் துணை என்றால் அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அப்படின்னுட்டு திருவிசைப்பாவில் வரும். என் உடன் பிறந்த ஐவரும் பகையே. அப்ப அந்த புலன்கள் தத்தம் வழியில் செல்லாது அப்படின்னுட்டு. அப்போ புலன் அப்படின்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அந்த பொறினா அதற்குரிய கருவிகள், மெய்வாய், கண்மூக்கு, செவி. அந்த பொறி புலன்கள் எல்லாம் அதது வழியில போகாம இறைவனை மட்டுமே நினைக்கக்கூடிய அந்த தவநெறியில் இடைவிடாது நிற்கக்கூடிய ஒரு பேற்றினை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சுவாமி கொடுத்தார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல்
திருத்துறையூர் தன்னை பணிந்து சிவபெருமான் அமர்ந்தருளும். திருத்துறையூர் தன்னை பணிந்து சிவபெருமான் அமர்ந்தருளும். பொருத்தமாம் இடம் பலவும் புக்கிரைஞ்சி பொற்புலியோர். பொருத்தமாம் இடம் பலவும் புக்கிரைஞ்சி பொற்புலியோர். நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று. நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று. வருத்த மிகு காதலினால் வழி கொள்வான் மனம் கொண்டார். வருத்த மிகு காதலினால் வழி கொள்வான் மனம் கொண்டார். தத்தரின் இப்போ அந்த திருத்துறையூரில் இருக்கக்கூடிய பெருமானை பணிந்து சிவபெருமான் அமர்ந்து அருளும். அந்த இறைவன் அமர்ந்து அருளக்கூடிய பொருத்தமான இடங்கள், வழியில செல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பல திருத்தலங்களையும் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஆலயத்திற்கு புகுந்து இறைவனை வணங்குகின்றார். அந்த ஊரெல்லாம் எதுன்னு நமக்கு தெரியல, நமக்கு பதிகங்களும் கிடைக்கல. அதான் அப்படி கிடைத்த பதிகத்தை வச்சு சேக்கிழார் பாடிக்கிட்டு போறாங்க. ஆனா அதே நேரத்துல நிறைய பதிகம் கிடைக்கல அப்படிங்கிற இந்த கருத்தை நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே போவாங்க. அது அப்போ பொருத்தமாம் இடம் பலவும் புக்கு இறைஞ்சி, இறைவன் வீற்றிருக்கக்கூடிய பொருத்தமான இடங்கள், அந்த திருத்தலங்கள் பல கோவிலுக்கு சென்று இறைஞ்சி இறைவனை பாடுகின்றனர். அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அடுத்து பொற்புலியோர் நிறுத்தனார். அந்த பொன்னால் வேயப்பட்ட கூரையை உடைய புலியோர் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நிறுத்தனார் அந்த நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமானினுடைய திருக்கூத்து தொழுவதற்கு, அவருடைய அந்த நடனத்தை கண்டு அதை வணங்குவதற்காக மனதில் நினைக்கின்றார். நினைவுல நடராஜ பெருமானினுடைய நடனத்தை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும்னு நினைத்து கொண்டு வருத்த மிகு காதலினால் வழி கொள்வான் மனம் கொண்டார். அந்த பெருமான் மீது அன்பு, பேரன்பு, காதல், பேரன்பு ஏற்படுவதனால் அப்படியே அந்த வழியிலேயே புறப்பட்டு அவர் அந்த சிதம்பரத்தை நோக்கி செல்வதற்கு மனதில் நினைத்து கொண்டு சிதம்பரத்தை நோக்கி அடியார்கள் புடைசூழ செல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த வருத்தம் மிகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எப்போ தரிசனம் பண்ண போகிறோம், இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படிங்கிற, இன்றைக்கு கிடைக்குமா தரிசனம், நாளைக்கு கிடைக்குமா, நாளை கழித்து போய் சேருவோமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் சீக்கிரம் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், அதன் காரணமாக மனதில் ஒரு வருத்தம், அன்பின் மிகுதியினால் ஒரு வருத்தம் ஏற்படும். அது வருத்தம் மிகுவிக்கும் ஆசை. அந்த ஆசை அவருக்கு அதிகமாகுது. சிதம்பரத்தை என்னைக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு மனதில் அன்பை பெருக்குகிறது. இந்த வருத்தமிகு காதல், அதாவது ஆசை கொண்ட பொருளை அடைவதற்கு உளதாம் தாமதம் முதலியவற்றால் ஆசை அதிகரிக்க தாமதம் ஏற்படுகிறது. எப்போ போய் சிதம்பரம் போய் சேருவோம் தாமதம் ஏற்படுகிறது. அந்த தாமதம் முதலியவற்றால் ஆசை அதிகரிக்கிறது. நடராஜ பெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்க
வருத்தமும் மிகுதல் இயல்பு. இதுல ஒரு வருத்தமும் ஏற்படுகிறது. அவ்வாறு வருத்தத்தை மிகுவிக்கும் காதல் என்க. அதான் வருத்த மிகு காதல். வருத்தத்தை அதிகமாக்கும் அந்த காதல் அப்படின்ட்டு. இத திருநாளை போவார் புராணத்திலையும் இந்த வார்த்தையை சேக்கிழார் பெருமான் கையாளுதாங்க. நாளைக்கு போகலாம், நாளை கழிச்சு போகலாம், நடராஜ பெருமானை தரிசனம் பண்ண அப்படின்னு அந்த திருநாளை போவார் நினைத்து கொண்டிருக்கின்றார். அதனால அவருக்கு வருத்தம் மிகுந்த ஒரு காதல் ஏற்பட்டதாம். என்ன தம்பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அருத்தியினால் ஒரு பட்டங்கு ஆதனோர் தனில் நின்றும் வருத்தமுறும் காதலினால் வந்து அவ்வூர் மருங்கு அணைத்தார். இந்த வார்த்தைய அந்த திருநாளை போவார் புராணத்திலையும் சேக்கிழார் கையாளுதாங்க. வருத்தமுறும் காதலினார். என்னைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், வருத்தம் வந்து விடுகிறது. ரெண்டாவது, அந்த நடனத்தை காணுதல் என்பது அப்படின்னா, சிதம்பரத்துல ஐந்தொழில் ஆடல் முற்றும் நிகழ்வதனால் அந்த நடனம் அங்கே சிறப்பு. நாவுக்கரசு பெருமானும் சொல்லும்போது உன்னுடைய நடனத்தை பார்க்க வேண்டும் சொல்றார். பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. அத்தா உன் ஆடல் காண்பான், உன்னுடைய நடனத்தை காணும் பொருட்டு நான் வந்திருக்கின்றேன், அடியனேன் வந்தவாறே அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பெருமானினுடைய திருக்கூத்தை கண்டு தொழுவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த மனதில் சிதம்பரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை மிகுதியாக இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்துறையூரில் அத்தா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று தவநெறி வேண்டி பதிகம் பாடுகின்றார். அதற்கு இறைவனும் அருள் புரிகின்றார். புலன் தத்தம் வழியிற் செல்லாது இறைவனுடைய அந்த வழிபாட்டிலேயே ஒன்றும்படி இறைவனிடத்தில் கீழ்ப்படிதல் கொண்டு செயல்படக்கூடிய புலனாக அந்த புலன்கள் இருக்குமாறு அந்த தவத்தில் இடைவிடாது நிற்கக்கூடிய அந்த நெறியை அந்த திருத்துறையூர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்து அருள் செய்கின்றார். அந்த மலர்கள் மலர்ந்து இருந்து நல்ல வாசனை வீசக்கூடிய அந்த சோலைகள் சூழ்ந்த அந்த திருத்துறையூரில் அமர்ந்து இருக்கக்கூடிய பெருமானின் அமர்ந்து அருள் செய்யக்கூடிய அந்த பெருமானினுடைய திருப்பாதத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்குகின்றார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? நிலவையும் சந்திரனையும் குளிர்ச்சி பொருந்திய கங்கை ஆற்றையையும் தன்னுடைய ஒளி பொருந்திய ஒளிர்விடக்கூடிய நீண்ட சடையில் அணிந்திருக்கக்கூடிய பெருமான். அந்த பெருமானினுடைய திருப்பாதத்தை, திருத்துறையூர் பெருமானினுடைய திருப்பாதத்தை, தன்னுடைய திருப்பாதத்தை அழகிய மலர்கள், தாமரை மலர்களால் கொண்டு போற்றி பதிகம் பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மேலும் இதற்கு சிறப்பாக அந்த பெருமானினுடைய திருப்பாதத்தை தன்னுடைய இதய மலராகிய தாமரை மலர் அகமலரில் வைத்து கொண்டு தன்னுடைய இதயத்தில் அந்த திருவடிகளை வைத்து கொண்டு போற்றி, உள்ளே வைத்து போற்றி அகப்பூசையாகிய ஆன்மார்த்த பூசையையும் செய்து புறப்பூசையாக அந்த பரார்த்த பூசையாக அந்த பெருமானை இசையோடு இசைத்து பாடல்களை பாடி வணங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவ்வாறு அந்த திருத்துறையூர் என்கின்ற திருத்தலத்தை பணிந்து மேலும் சிவபெருமான் அமர்ந்து அருள் செய்யக்கூடிய பொருத்தமான திருத்தலங்கள் பலவற்றையும் வழியில் அந்த தலத்திற்குள் புகுந்து அந்த பெருமானை இறைஞ்சி அந்த பெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்கின்றார். அந்த பொற்கூரை வேயப்பட்ட புலியூர்,
புலிக்காலர் பூஜை செய்த அந்த புலியூர் சிதம்பரம், அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நிறுத்தனார் நடராஜ பெருமானினுடைய அந்த திருக்கூத்தை கண்டு தொழுவதற்கு இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மிகப்பெரிய ஆசை ஏற்படுகிறது. அந்த பெருமானை தொழுவதையே நினைவில் வைத்து கொண்டு என்றைக்கு தொழப் போகின்றோம்? அந்த தரிசனம், நடராஜ பெருமானினுடைய தரிசனம் இன்றைக்கு கிடைக்குமா, நாளை கிடைக்குமா, இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ என்ற வருத்தமும் அந்த அன்பினால் அவருக்கு ஏற்படுகிறது. அந்த வருத்தம் மிகுந்த அன்பின் காரணமாக அந்த திருத்துறையூரிலிருந்து இப்பொழுது புறப்பட்டு செல்கின்றார். மனதை நடராஜ பெருமானிடத்தில் வைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடுத்த பாடல். மலைவளர் சந்தகில் பீலி மலர் பரப்பி மணி கொழிக்கும், மலைவளர் சந்தகில் பீலி மலர் பரப்பி மணி கொழிக்கும், அலை தரு தன் புனர் பெண்ணை ஆறு கடந்து ஏறிய பின், அலை தரு தன் புனர் பெண்ணை ஆறு கடந்து ஏறிய பின், நிலவு பசும் புறவி நேட்டும் தேர் இரவி மேல் கடலில், நிலவு பசும் புறவி நேட்டும் தேர் இரவி மேல் கடலில், செல அணையும் பொழுதனைய திருவதிகை புறத்தணைந்தார், செல அணையும் பொழுதனைய திருவதிகை புறத்தணைந்தார். பெண்ணையாற்றினுடைய வழத்தை இந்த பாடலில் கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். அந்த மலையில் வளரக்கூடிய சந்தனம், அகில் மரங்கள், மயிர்பீலிகள், மலர்கள் இவற்றையெல்லாம் பரப்பி கொண்டு அந்த பெண்ணையாறு அந்த ஆற்றில் பரப்பி அடித்து கொண்டு வருகிறது. மணி கொழிக்கும் பெண்ணையாறு, நல்ல நவரத்தினங்களை எல்லாம் மலையிலிருந்து அடித்து கொண்டு அது கொண்டு வந்து சேர்க்கிறது. மணி நவரத்தினங்களை எல்லாம் கொழித்து கரையில் கொண்டு சேர்க்கிறது. அலைதரு தன்புணல் பெண்ணையாறு, அந்த அலைகள் மிகுந்த குளிர்ச்சி பொருந்திய நீர்பெருக்கு உடைய பெண்ணையாறு, தான் செல்லக்கூடிய வழியிலெல்லாம் தண்ணீரை எல்லாருக்கும் தந்து உணவாக தந்து அந்த உணவை விளைவிக்கக்கூடிய பெண்ணையாறு அப்படின்னுட்டு அந்த ஆற்றினுடைய வளத்தை கூறுகின்றார். இதுல அந்த மலைகள்ல சந்தன மரங்கள், அகில் மரங்கள்லாம் வளர்ந்திருக்கின்றது. சந்தனமும் சுவாமிக்கு பூஜைக்கு உதவும், அகிலும் தூபத்துக்கு உதவும். மயிர்பீலிகள் அதுவும் சுவாமிக்கு விசிறி மாதிரி வீசுவதற்கு உதவும். இவற்றையெல்லாம் அப்போ அந்த இதெல்லாம் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய பொருட்கள். மலர்கள் இது அந்த முல்லை நிலத்தில், குறிஞ்சி நிலத்திலிருந்து வரக்கூடியது அந்த சந்தனம், அகில் இதெல்லாம். அந்த மருத நிலத்திலிருந்து, முல்லை நிலத்திலிருந்து வரக்கூடியது மயிர்பீலி, மலர்கள், இதையெல்லாம் பரப்பி கொண்டு அந்த மருத நிலத்திற்கு அந்த பெண்ணையாறு வருகின்றது. அந்த பெண்ணையாறு பிறந்த வீடு எப்படிப்பட்ட செழிப்பு உடையது தெரியுமா? ஏன்னா பெண்ணையாறு அப்படிங்கிறது ஆறுகள் எல்லாம் பெண்ணாகத்தான் சொல்லப்படுகிறது. அதனால அந்த பெண்ணை, அந்த பேர்லயே பெண்ணை அப்படிங்கிறது பெண்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் இருக்கின்றது. அந்த பெண்ணுக்கு பிறந்த வீடு எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத இதுல கவிஞர்
அழகாக கூறுகின்றார். மணி கொழிக்கும் பெண்ணையார். அந்த பெண்ணையாறு பிறந்த இடம் அந்த மலையில நவரத்தனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குமா. சரி, இப்ப அந்த ஆறு புகுந்த வீட்டுக்கு அப்படியே வருகிறது. புகுந்த வீட்டுக்கு வரும் பொழுதும் அந்த பெண்ணையாறு தான் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் நீர் பெருக்க, குடிப்பதற்கு நீர் பெருக்கை தந்து அந்த நீரை கொண்டு எல்லாருக்கும் உணவுகளையும் தந்து தந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. அப்ப புகுந்த வீட்டுக்கும் அது பெருமை சேர்க்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெண்ணையாறு, அந்த பெண்ணையாற்றை கடந்து ஏறிய பின், அப்ப அந்த பெண்ணையாற்றை கடந்து இவங்க எதிர்கரைக்கு வாராங்க. அதாவது வடகரையிலிருந்து இப்பொழுது தென்கரைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார்கள். அந்த பரிசனத்தோடு தன்னோடு வந்திருக்கக்கூடிய சிவனடியார்களோடு இப்பொழுது அந்த பெண்ணையாற்றினுடைய வடகரையிலிருந்து தென்கரைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சேருகின்றார்கள். நிலவு பசும் புரவி. அப்படி வந்து சேரக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், நல்ல மாலை நேரம், இருள் கவியக்கூடிய ஒரு நேரம். அந்த அந்தி சந்தி நேரம். இன்னொரு இவங்க வந்து சேர்ந்த உடனேயே அங்க இரவு பொழுது வரக்கூடிய ஒரு நேரம். ஒரு 6:30 மணி சாயந்தரம் அந்த மாதிரி வச்சுக்கிடுங்களேன் அந்த நேரம். அதனால அந்த மாலை நேரமாகிய மாலை நேரமும் இரவு பொழுதும் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறத அழகா சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கின்றார். நிலவு பசும் புரவி. அந்த பசுமையான 7 குதிரைகள், 7 நிறத்தை உடைய குதிரைகள். சூரியனினுடைய கதிர்களில் 7 நிறங்கள் வரும். அதை நம்ம வானவில்ல பார்க்கலாம். அதை விப்கியார் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. வயலட்டு அப்படின்ட்டு அந்த கலர்கள், 7 கலர்களை சொல்லுவாங்க. அந்த 7 நிறங்களையுமே 7 குதிரைகள். அப்படி அந்த சூரியன் 7 குதிரைகளை தன்னுடைய மிகப்பெரிய தேரில் பூட்டி கொண்டு, நெடுந்தேர், அந்த மிகப்பெரிய தேரில் பசும்புரவி 7 குதிரைகளை, பசுமையான நிறத்தை உடைய 7 குதிரைகளை பூட்டி கொண்டு இரவினா சூரியன் அர்த்தம், மேற்கடலில் செல, மேற்கு கடலுக்கு அவன் செல்கின்றான். அப்போ மாலை பொழுது வரப்போகின்றது. மேற்கடலில் செல்ல, அணையும் பொழுது, செல அணையும் பொழுது அணைய. அந்த நேரத்தில் இவர்களெல்லாம் எதிர்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். முதல்ல உள்ள அணையுங்கிறது சூரியன் மாலை நேரத்திற்கு மேற்கடலில் சென்று சேருகின்றான். 2வது அணையுங்கிறதுல அந்த பொழுதில், அப்படிப்பட்ட அந்த மாலை பொழுதில் இவர்கள் எல்லோரும் திருவதிகைக்கு, ஆற்றை கடந்து திருவதிகைக்கு வெளிப்பக்கமாக இவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அப்ப திருவதிகைக்கு இவங்க திருவதிகையினுடைய அந்த வெளி எல்லையை அடைந்தார்கள். அந்த அடைந்த நேரம் மாலை, அந்த இருள் கவியக்கூடிய நேரம், ஒரு 6:30 மணி அந்த நேரம்னு வச்சுக்கிடலாம். அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல இருள் வந்துடும். அந்த நேரத்துல அவர்கள் இப்பொழுது திருவதிகையினுடைய அந்த வெளி எல்லையை அடைந்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த அடியார் பெருமக்களும். அந்த மாலை பொழுது வந்தது அப்படிங்கிறத அழகா அந்த சூரியன் 7 குதிரைகளை பூட்டி மேற்கடல்ல போய் அவன் அப்படியே மூழ்குகின்றான். உடனே மாலை பொழுது வருகின்றது அப்படிங்கிறத அழகா இதுல வர்ணிக்கின்றார்கள். அந்த திருவதிகை திருத்தலம் அதுவும் திரிபுரம் எரித்த திருத்தலம். சுவாமி திரிபுராந்தகர், அம்பாள் திரிபுர சுந்தரி. அந்த திருமந்திரத்திலையும் முப்புறமாவது மும்மலகாரியம் அப்படின்ட்டு இந்த தலத்துல எல்லாருடைய ஆணவம் கண்மம் மாயையை சுவாமி சம்ஹாரம் செய்கின்றார். அப்படிப்பட்ட திருத்தலம் தான் திருவதிகை. திருவதிகை வீரட்டம், அட்ட வீரட்டத்துல இதுவும் ஒன்று, இந்த திருவதிகை வீரட்டம்.
உடைய அரசு உலகேத்தும் உழவார படையாளி. உடைய அரசு உலகேத்தும் உழவார படையாளி. விடையவர்க்கு கை தொண்டு விரும்பு பெரும் பதியை மிதித்து. விடையவர்க்கு கை தொண்டு விரும்பு பெரும் பதியை மிதித்து. அடையுமதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே. அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே. மடை வளர்த்தல் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார். மடை வளர்த்தல் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார். உடைய அரசு இறைவனால் ஆளாக கொள்ளப்பட்ட அரசாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உலகு ஏத்தும் உழவார படையாளி. இல்ல உடைய அரசு அப்படின்னா இங்க நாவுக்கரசு பெருமான குறிக்கும். மன்னிச்சுக்கிடுங்க. இறைவனால் ஆளாக கொள்ளப்பட்ட அரசாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான். உலகு ஏத்தும் உழவார படையாளி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வணங்கக்கூடிய, போற்றக்கூடிய, ஏத்தக்கூடிய அந்த உழவாரம் என்கின்ற அந்த படையை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான். அந்த திருநாவுக்கரசு பெருமான் அப்ப உடைய அரசு உலகேத்தும் உழவார படையாளின்னா திருநாவுக்கரசு பெருமான் அர்த்தம். விடையவர்க்கு கை தொண்டு விரும்பு பெரும் பதியை. விடையவர் அந்த இடப வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானுக்கு அந்த உழவாரப்படையை கொண்டு அந்த திருவதிகை திருத்தலத்தில் கைத்தொண்டு விரும்பி செய்யக்கூடிய பெரும்பதி அந்த திருவதிகை. அதாவது சுந்தரமூர்த்தி நாவுக்கரசு பெருமான் அந்த உழவாரப்படையை கொண்டு அந்த திருவதிகையில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில், அந்த சிவபெருமான ஆலயத்தில் அந்த பிரகாரத்துல எல்லாம் கல்லு முள்ளு செடி கொடிகள் இதையெல்லாம் வெட்டி அந்த உழவாரப்பணி செய்வதில் விருப்பம் கொண்ட அந்த பெருமான் அந்த தலத்தில் உழவாரப்பணி செய்த அந்த திருத்தலம். அப்படிப்பட்ட தலத்தை நாம் மிதிக்கலாமா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனசுக்குள்ள நினைக்கிறார். நாவுக்கரசு பெருமான் கூற்றாயினவாறு பாடிய திருத்தலம் அல்லவா. அவருடைய அக்கா திலகவதியார் இருந்து திருத்தொண்டு செய்த திருத்தலம் அல்லவா. நாவுக்கரசு பெருமானும் உழவாரப்படையை கொண்டு அந்த தலத்தில் திருத்தொண்டு செய்த திருத்தலம் அல்லவா. அவருக்கு இறைவன் திருவருள் கொடுத்த திருத்தலம் அல்லவா. சூலை நோக்கிய திருத்தலம் அல்லவா என்றெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு அந்த திருத்தலத்தை நாம் மிதிக்கலாமா அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனதில் நினைக்கின்றார். அந்த பெரும்பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்த திருத்தலத்திற்கு செல்லுவதற்கு எனக்கு பயமாக இருக்கின்றது. அவ்வளவு மதிப்பு நாவுக்கரசு பெருமான் மீது, அவ்வளவு மதிப்பு. அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே. அந்த திருவதிகைக்கு கோயிலுக்கு செல்லாமல், அந்த நகரத்துக்குள்ளேயே செல்லாமல், அந்த திருவதிகை புறத்தில் வெளிப்பக்கத்தில் கொஞ்ச தூரத்துல சித்தவட மடம்னுட்டு ஒரு மடம் இருக்கின்றது, பொது மடம். அந்த மடத்தில் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த மடத்தில் புகுந்து அவரும் அவரோடு வந்த அந்த பரிசனங்களும் அந்த அடியார் கூட்டங்களும் அங்கே அவர்கள் தங்குகின்றார்கள். அந்த சித்தவடம் மடம் எப்படிப்பட்டது? மடைவளர் தன் புறம்பனையில் நல்ல
குளங்கள், அதில் மடைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த மடைகளில் குளிர்ச்சி பொருந்திய தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புறத்தே ஊருக்கு வெளிப்பக்கமாக வயல்வெளிகள் சூழ்ந்த, பனை அப்படின்னா வயல்வெளின்னு அர்த்தம். அந்த வயல்வெளிகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்தில், ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சித்தவட மடம் என்கின்ற மடத்தில் இப்பொழுது சென்று சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதாவது திருவதிகை புறநகருக்கு வெளியே உள்ள வயல்களுக்கு அப்பால் உள்ள சித்தவட மடம். இப்போ அதை கோட்டாலம்பாக்கம்னு சொல்றாங்க. திருவதிகையிலேருந்து ரொம்ப பக்கம்தான், 2-3 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். கோட்டாலம்பாக்கம்னுட்டு அந்த சித்தவட மடத்தை இப்போ கூறுகின்றார்கள். அப்போ அந்த திருவதிகை திருத்தலம் நாவுக்கரசு பெருமான் திருத்தொண்டு செய்த திருத்தலம், திலகவதியார் திருத்தொண்டு செய்த திருத்தலம். அந்த திருத்தலத்தை நாம் மிதிக்கலாமா அப்படின்னுட்டு பயந்து, அதான் அடியாருக்கும் அடியே அவங்க பாடுறாங்க. அந்த சித்தவட மடத்தில் இப்பொழுது எல்லாரும் இரவு நேரமும் வந்தாச்சு, எல்லாரும் ஓய்வு எடுக்கின்றார்கள். மலையிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய சந்தனம், அகில் போன்ற அந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த பெண்ணையாறு அடித்து கொண்டு வருகிறது. மயிர்பீலிகள், மலர்கள் இவற்றையெல்லாம் அந்த முல்லை நிலத்திலிருந்து அடித்து கொண்டு அந்த பெண்ணையாறு மருத நிலமாகிய அந்த வயலும் வயல் சார்ந்த நிலப்பரப்பை கொண்ட அந்த பெண்ணையாறு இப்பொழுது இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அது பெண்ணையாறு வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அது தன்னுடைய மலையில் பிறந்த வீடாகிய மலையில் நிறைய நவரத்தினங்களை எல்லாம் அடித்து எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த மருத நிலத்தில் 2 கரைகளிலும் அதை கொழித்து வெளியே தள்ளுகிறது. நவரத்தினங்கள் அங்கே இருக்கின்றது. மேலும் தான் அந்த பிறந்த வீட்டில் அது இவ்வளவு செல்வச் செழிப்பாக அந்த பெண்ணையாறு இருக்கின்றது. அது பிறந்த இடம் மலை. அதே நேரத்தில் அது புகுந்த வீட்டிலும் பெருமையாக அந்த பெண்ணையாறு பாய்ந்து கொண்டு செல்கிறது. அலைகளை உடைய குளிர்ச்சி பொருந்திய நீர்ப்பெருக்கை 2 பக்கங்களிலும் பரப்பிக்கொண்டு குடிநீராகவும், மக்களுக்கு உணவை தரக்கூடிய வயல்வெளிகளுக்கு நீராகவும் அந்த பெண்ணையாறு செல்ல, தான் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது, ஒரு பெண் தான் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது போல அந்த பெண்ணையாறு இப்பொழுது ஓடி வருகின்றது. அந்த பெண்ணையாற்றினுடைய வடகரையிலிருந்து இப்பொழுது தென்கரைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த அந்த சிவனடியார்களும் தென்கரைக்கு அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் அந்த தென்கரையில் திருவதிகைக்கு வந்து சேருகின்றார்கள். திருவதிகை வீரட்டானத்தினுடைய வெளிப்பக்கத்தில் புற எல்லையில் அவர்கள் வெளி எல்லையில் வந்து சேருகின்றார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், மாலை இருள் சூழக்கூடிய அந்த மாலை நேரம், ஒரு 6:30 மணி மாலை நேரம். இன்னும் சிறிது நேரத்தில் அங்கே இருள் பொழுது வந்துவிடும். அந்த இருள் பொழுது எப்படி, அந்த மாலை நேரம் எப்படி வந்ததாம், அங்கு பசுமையான 7 நிறங்களை கொண்ட சூரியனினுடைய 7 குதிரைகள், அந்த குதிரைகளை சூரியனானவன் தன்னுடைய மிகப்பெரிய தேரில் பூட்டி கொண்டு அந்த இரவி, அந்த சூரியனானவன் இப்பொழுது மேலை கடலில் அவன் சென்று அவன் ஓய்வெடுக்கச் செல்கின்றான். அப்படிப்பட்ட பொழுதில் இப்போ திருவதிகை ஊரினுடைய வெளிப்பக்கத்தில் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த அடியார்களும் வந்து சேர்ந்தார்கள். இறைவனால் ஆளாக கொள்ளப்பட்ட அரசாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான், அவர் இந்த உலகத்தார்களெல்லாம் வணங்கக்கூடிய அந்த உழவாரப்படையை கையில் வைத்து கொண்டு
ஆலயத்தில் உள்ள செடி கொடிகள், முள்கள், கற்களை எல்லாம் உழவாரப் பணி செய்து அந்த திருப்பணிகள் செய்யக்கூடியவர் அந்த உழவாரப்படையை கையில் வைத்திருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான். அந்த பெருமான் இடப வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானுக்கு கைத்தொண்டு செய்வதை, அந்த உழவாரப்பணி செய்வதை விரும்பி செய்து கொண்டு இருந்த அந்த மிகப்பெரிய பதி, அதுதான் திருவதிகை. நாவுக்கரசு பெருமானும் அவருடைய தமக்கையார் திலகவதியாரும் விரும்பி உழவாரப்பணி செய்து இருந்த திருத்தலம் அந்த திருவதிகை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலம் அல்லவா இது என்று அந்த தலத்தை மிதிப்பதற்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பயப்படுகின்றார். அந்த தலத்தை மிதித்து அந்த தலத்தை அடைவதற்கு எனக்கு பயமாக இருக்கின்றது என்று அந்த திருவதிகை நகருக்குள் செல்லாமல், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்லாமல், அந்த திருவதிகை புறநகருக்கு வெளியே உள்ள வயல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சித்த வடமடம் என்கின்ற அந்த ஒரு பொது மடத்தில் அவர் இப்பொழுது புகுந்து அங்கே ஓய்வெடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த சித்த வடமடம் எப்படி இருக்கின்றது என்றால், மடைகளில் நீர்ப்பெருக்கு உடைய தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய குளிர்ச்சியான அந்த வயல்வெளிகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளுக்கு புறத்தே அமைந்திருக்கக்கூடிய அந்த சித்தவடமடம். அந்த சித்தவடத்த மடத்தை சுற்றிலும் வயல்வெளிகள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருவதிகையினுடைய ஊருக்கு வெளிப்புறத்திலேயே சிறிது கிலோமீட்டர் தூரத்திலேயே அவர் தங்கிவிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.